ஹலோ, வணக்கம். நம்ம ஏற்கனவே முதற் பொருள் பார்த்துட்டோம், உரிப்பொருள் பார்த்துட்டோம். அடுத்தது கருப்பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பொருள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் 146வது பேஜில் ஒரு பெரிய அட்டவணை இருக்கும். அது அவனையும் நம்ம வந்து கஷ்டம்தான், சொல்லித்தரதும் கஷ்டம்தான், அதை நீங்கள் புரிகிறதும் கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா, நான் ஒரு சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு படிங்க. பெரும்பாலும் இது வந்து இது இதுக்கு இது இதுன்னு காணாப்பாடம் தான் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் ஒரு சில ட்ரிக்ஸு டெக்னிக் சொல்லித்தரேன். அதை மட்டும் நல்லா கவனமாக கவனிச்சிடுங்க. ஓகேவா? எது எதுக்கு எந்த நிலம், குறிஞ்சிக்கு எந்த நிலம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக படித்து வச்சுருங்க. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா கருப்பொருள் வந்து எந்தெந்த நிலத்துக்குரிய கருப்பொருள் அப்படிங்கிறது 5 திணைக்குரிய கருப்பொருள் தான். நம்ம ஏற்கனவே எல்லாமே அப்படிதான் பார்த்துட்டு வரோம். 5 திணைகளை தான் மெயினாக வச்சு பார்த்துட்டு வரோம். அன்பின் 5 திணைகள். அந்த அன்பின் 5 திணைகளுக்கும் வரக்கூடிய கருப்பொருள் எதெல்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்பாங்க. குறிஞ்சினா குறிஞ்சிக்கு மொத்த கருப்பொருள்கள் வந்து 13 இருக்கு. 13 மொத்த கருப்பொருள்கள். ஓகேவா? அப்போ இந்த ஒவ்வொன்றும் தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில். இந்த 13லேயும் எப்படி கேட்பாங்க? உணவு குறிஞ்சி நிலத்தினுடைய உணவு கருப்பொருள் இப்படிதான் கேட்பாங்க. புரியுதா? மருத நிலத்தினுடைய பறவை எது அப்படி கேட்பாங்க. அப்போ இதை அவ்வளோ நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாதான் இது படிக்க முடியும், நம்ம எழுத முடியும் டெஸ்ட்டு. அதனால நான் இதில் எழுதிக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. உங்கள் பாட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 146 இருக்குது. அதை ஒருக்கா நல்லா பார்த்துக்குங்க. நான் அதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரேன். ஓகேவா? 13 கருப்பொருளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெய்வம், குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம், முல்லை, வரிசையாக ஒவ்வொரு நிலத்துக்கும் தெய்வம். இப்போ நீங்கள் எப்படி இதை பார்க்கணுன்னா, குறிஞ்சி அப்படின்னு சொன்னாலே நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, உங்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடமும். அதனால தான் நான் சொன்ன நிலங்களை வந்து தெளிவாக தெரிஞ்சுருங்க. குறிஞ்சின்னா எது? மலையும் மலை சார்ந்த இடம். மலையில் போய் சண்டை போட்டுட்டு இருந்த தெய்வம் யார்? மலையில் தான். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் எங்கள் மலையில் தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு மலையில் தான் போயிருப்பார். ஓகேவா? அதனால தான் அவர் எல்லா இடங்கள்லையும் மலைகள்லேயே பெரும்பாலும் முருகன் கோவில் இருக்கும். அப்போ குறிஞ்சின்னா மலை தானே, மலை சார்ந்த இடம் தானே. குறிஞ்சின்னா குறிஞ்சி நிலத்துக்கு வந்து கடவுளுக்கும் முருகன். மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், மலை கடவுள் முருகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா முல்லைன்னா திருமால். ஏன் தெரியுமா முல்லைன்னா திருமால்? நீங்கள் எப்படி பார்க்கணும்னா காடு. முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும் இல்லையா? அப்போ காடும் காடு சார்ந்த இடம்னா காட்டில் யார் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாதான் நம்ம படிச்சிருக்கோம்? திருமால். கிருஷ்ணர், விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திருமால் தான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். அப்போ அந்த காடுல ஆடு மாடு மேய்ச்சது யாரு? முல்லை. அப்போ காடு நம்ம ஏற்கனவே படிச்சோம். முல்லை நிலம்னா காடு, காடும் காடு சார்ந்த பகுதியும். அப்போ காட்டுல யாரு ஆடு மாடு மேய்ச்சா? திருமால். அப்போ அவர் தான் முல்லை நிலத்து கடவுள். அப்போ அங்க அவங்களுடைய மக்கள் அங்க யாரு? புரியுதா? அடுத்த தெய்வத்துக்கு அடுத்த மக்கள் இருக்கு இல்லையா? அப்போ காட்டுல யாரு மக்கள்? ஆடு மாடு மேய்க்கிறவங்க தானே மக்கள். அதனால ஆய்ச்சியர், அதான் சொல்லியிருப்பாங்க. ஆயர் ஆய்ச்சியர். ஆயர்னா ஆண்கள், ஆய்ச்சியர்னா பெண்கள். ஓகேவா? ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் நீங்க புரிஞ்சுதான் படிக்கணும். காட்டுல வந்து திருமால் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்ப அங்க உள்ள மக்களுக்கு அந்த பேர் என்னது? ஆயர்கள், ஆய்ச்சியர். ஓகேவா? ஆடு மாடு மேய்க்கிறதுனால. அதே மாதிரி மலைக்கடவுள் முருகன்னா யாரு? முருகன் மலைக்கடவுள். மலையில யார் இருப்பா? குறவன் குறத்தியெல்லாம் மலையில தான் இருப்பாங்க. மலைவாழ் மக்களுக்கு வந்து குறவன் குறத்தின்னு தானே பேரு. அப்ப நீங்க அந்த மாதிரி மலைன்னா குறவன் குறத்தி, மக்கள் வந்து குறவன் குறத்தி, இப்படி நீங்க யோசிச்சு தான் எழுதணும். ஓகேவா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மருதம் அப்படின்னு பார்த்தா இந்திரன். சரியா? மருதண்டத்துக்கு கடவுள் வந்து இந்திரன். அதாவது ஆக்சுவலா மலைக்கு கடவுள் வந்து வருணன். மலை கடவுள் வருணன். ஆனா மலைக்கு தலைவன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரன் தான். அதனால எப்போதுமே ஐயோ வருண பகவானே மழை வராதான்னு சொல்லுவாங்க. அப்போ மலைக்கு கடவுள் வருணன். அப்போ அது ஏன் வருணன்? நெய்தல் நிலம் வந்து எது? கடலும் கடல் சார்ந்த இடமும். கடல்ல வந்து கடல் நீர் ஆவியாவி தானே மழை பெய்யுது, எவாப்ரேட் ஆகி. ஓகேவா? அப்போ நீங்க அங்க எப்படி ஞாபகம் வச்சு? நெய்தல்னா கடல்னா அப்போ மலை. புரியுதா? அப்படி மலைக்கு கடவுள் யாரு? வருணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா மருதம் இந்திரன். அப்ப இந்திரன் நம்ம எப்படி ஞாபகம் வைக்கிறோம்னா, மலைக்கடவுள் வந்து வருணன். ஆனா மலைக்கு தலைவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரன். என்ன விஷயம்னா, இந்திரன் தான் தலைவன். இந்திரன் வந்து வருண பகவான்கிட்ட வந்து மழை பொழிய சொன்னாதான் வருண பகவானால் மழை பொழிய முடியும். புரியுதா? இவருடைய கட்டளைக்கு ஏற்ப
வேலை செய்யக்கூடிய ஆள் தான் யாருன்னா வருணன். ஓகேவா? அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவன், இந்திரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன் தான் வருணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால மலை கடவுள் யாருன்னா வருணன், மலைக்கு தலைவர் யாருன்னா இந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நமக்கு தெரியும் பாலை அப்படின்னா அதே மாதிரி பாருங்க இந்திரன். அப்போ மருத நிலம்னு சொல்லும்போதே நீங்கள் எப்படி உடனே ஞாபகம் வச்சுக்கணும்னா மருத நிலம், மருதம். மருதம்னா எந்த நிலம்? வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போ வயலில் வந்து அங்கே என்ன யார் இருப்பா? உழவை, உழவர்கள் தானே. அப்போ உழவன் உலர்த்தியர். உழவர்னா ஆண்கள், உலர்த்தியர்னா பெண்கள், அவ்வளோதான். அப்போ உழவர் உலர்த்தியர் நீங்கள் இப்படி தான் மைண்டுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கணும். உடனே உங்களுக்கு நிலம் ஞாபகம் வரணும். அந்த நிலத்தில் வந்து என்ன வேலை செய்வாங்க, அங்கே என்ன பயிரிடுவாங்க, அப்படி தான் உங்கள் மைண்டுக்குள்ளால வரணும். அப்போ மக்கள்னு சொன்னால் அங்கே உள்ள மக்களுக்கு பேர் என்ன? உழவன் உலர்த்தியர். அதே மாதிரி நெய்தல் நிலம்னா நம்ம சொல்லிட்டோம் கடல். கடலில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம படிச்சிருக்கிறது என்னென்னா நமக்கு மீனவன், அப்படிதானே மீனவர்கள், மீனவன். ஆனால் அங்கே அவங்களுக்கு பேரை வந்து பரதன் பரத்தியர், அவ்வளோதான். பரதன் பரத்தியர். இது வந்து நெய்தல் நிலம், கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பாலைனாலே நமக்கு தெரியும். பாலைங்கிறது பாலைவனம், டெசர்ட். அப்போ அங்கே பாலைவனத்தில் வந்து பெரும்பாலும் காட்டுக்குள்ளே தானே, எங்கேயும் பாலைவனத்தில் தான் யார் இருப்பா? காளி தெய்வம் இருக்கும் கோயில். அதனால தான் காளிங்கிறதுக்கு தான் இன்னொரு பேர் வந்து கொற்றவை. அப்போ நீங்கள் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ அங்கே உள்ள மக்கள் வந்து யாருன்னு பார்த்தா எயினர் எய்ச்சியர். எயினர் எய்ச்சியர். ஓகேவா? ஏன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து பெரும்பாலும் வழிப்பறியில் தான் ஈடுபடுவாங்க. வழிப்பறி, சூறையாடல் இந்த மாதிரி உள்ளது. அதனால் எயினர் எய்ச்சியர் ஞாபகம் வச்சுருங்க. நான் சொல்லக்கூடிய அந்த ஐவகை நிலங்களை நீங்கள் மனசுக்குள்ளார வச்சு தான் இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம இப்போ சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. நான் சொல்லி தரது நீங்கள் அந்த ஐவகை நிலங்களை மனசுக்குள்ளார வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா படிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மக்கள் வந்து சொல்லிட்டேன் குறவை குறத்தி. உணவு என்ன? மலையில் என்ன இருக்கும்? மலை நெல். புரியுதா? அப்படி ஞாபகம் வச்சுருங்க. குறிஞ்சுனா மலை, மலை நெல். அதே மாதிரி முல்லைனா முல்லையில் வந்து வரகு, காடு, காட்டில் வந்து வரகு சாமை. புரியுதா? வரகு சாமை. மருதத்தில் வந்து என்னது நமக்கு தெரியும். மருதங்கிறது நம்ம வாழக்கூடிய நிலம் தான் மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த இடம். அப்போ வயலில் என்ன விளைவிப்பாங்க? செந்நெல், வெண்ணெல். வெண்மையான நெல் நம்ம தெரியல, அரிசியெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அப்படி செந்நெல், வெண்ணெல். ஓகேவா? அதே மாதிரி நெய்தல் நிலத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? உணவு என்ன கிடைக்கும்? மீன் தானே. கடல்னாலே கடல். நீங்கள் அதான் ஐவகை நிலத்தை ஞாபகம் வச்சுட்டு கடல். ஓகேவா? இங்கே என்னது? உணவு. உணவுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடலில் உணவு மீன் தான் கிடைக்கும். அப்படி மைண்டுக்குள்ள வச்சுருங்க. அப்புறம் பாலை நிலத்தில் பார்த்தீங்கன்னா பாலை நிலம்னா ஒன்றுமே இருக்காது இல்லையா? அப்போ அங்கே வந்து காடு ஆக்சுவலி பாலை நிலம்ல அங்கே வழிப்பறி செய்து அதில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அவங்களுக்கு உணவு. இல்லாமல் அவங்க உணவுனா கலர் திருடர்கள் தான். அவங்க வந்து வழிப்பறி கொலையில் ஈடுபட்டு அதில் கிடைக்கக்கூடிய பொருளை தான் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு உணவு வந்து வழிப்பறியில் கிடைத்த பொருள். விலங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சார்? புலி, கரடி, சிங்கம், குறிஞ்சி, மலை. அப்போ நான் சொல்லிட்டேன் மலை. குறிஞ்சினா மலை மைண்டுக்குள்ளே உடனே வரணும். குறிஞ்சி நிலம், மலை. அப்போ மலையில் வந்து யார் இருக்கா? சிங்கம், புலி, கரடி. ஓகேவா? என்ன சார் சிங்கம், புலி, கரடி மலையில் தான் இருக்குமா அப்படின்னு நினச்சி குழப்பக்கூடாது, குழம்பவும் கூடாது. ஏன்னா நம்ம வந்து மலை, குறிஞ்சி, முல்லை, குறிஞ்சி, மலை. அப்போ அங்கே உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் என்னது? புலி, கரடி, சிங்கம் அப்படி ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? அடுத்தது முயல், மான், புலி. எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஒன்றில் இருக்கிறத இன்னொன்றில் அப்படி கேட்க மாட்டாங்க, வார மாதிரி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இங்கே என்ன கேட்பாங்க? முல்லை, முயல், மான் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா முயல், மான் எந்த நிலத்துக்குரிய கருப்பொருள்னு கேட்பாங்க. சரியா? முயல், மான்னு தான் கொடுத்து கேட்பாங்க. புலியை மான், புலின்னு கேட்டால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மான் எங்கே வருது? காடு. புரியுதா? அந்த நீங்கள் இதை வந்து எங்கே புரிஞ்சிக்க முல்லைக்கு எது எதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த மருதம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. எருமை மாடு எங்கே கிடக்கும்? தட்டிக்குள்ளே தானே கிடக்கும். அப்போ நீங்கள் மருத நிலனாலே எப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும்னா வயல், தண்ணீர், ஆறு, குளம், இப்படி தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும் மருத நிலன்னா. புரியுதா? அப்போ ஆற்றுலையும் குளத்தில் ஏரியிலெல்லாம் கிடக்கிறது என்னது? எருமை மாடு, எருமை. புரியுதா? அப்புறம் சுறா, எருமை, நீர்நாய். நீர்நாய் எல்லாம் எங்கே தான் கிடக்கும்? ஆற்றுலையும் குளத்துலையும் தான் கிடக்கும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபுல்லுமே நிலத்தை தான் மைண்டுக்குள்ளார கொண்டு வந்து அப்படி தான் கண்டுபிடிக்கணும். நெய்தல். நெய்தல்னா பாருங்க, சுறா மீன் எங்கே கிடக்கும்? கடலில் தானே கிடக்கும். முதலை மற்ற மாதிரி இருக்கலாம், காயலில், ஏரியிலலாம் இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் என்னன்னா முதலைனாலே நம்ம எங்கே ஞாபகம் வரணும்? இதுதான் நெய்தல் நிலம். ஓகேவா? அடுத்து நீங்கள் பாருங்கள் மீன் உணவில் வந்து விலங்குல வந்து யார் லாஸ்ட்டில் அந்த பாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி இழந்த யானைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாலைகளில் வந்து வெப்பமாக இருக்கும், அப்படி தானே. அங்கே வந்து யானைக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது, சக்தியே இருக்காது. வலி இழந்த யானைன்னா வலிமே இல்லாமல் இருக்கக்கூடிய யானைக்கு எங்கள் விலங்கு வந்து பாலை நிலம். அடுத்தே பாருங்கள் பூ. பூனா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி,
குறிஞ்சி நிலம்னா குறிஞ்சி காந்தல் இதெல்லாம் நீங்கள் முல்லை தோன்றி குறிஞ்சி காந்தல் இதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஞாபகம் வச்சுருங்க. இது நமக்கு தெரியும். செங்கல நீர் மருதம்னா தண்ணீர், தாமரை தண்ணீரில் தான் இருக்கும். செங்கல நீர்னே வந்துட்டு. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் எங்கள் தண்ணீரில் உள்ளது அப்படி நீங்கள் யோசிக்கணும். மருதம்னா செழிப்பான இடம், தண்ணீர் நிறைந்த இடம். அப்போ அங்கே அந்த மாதிரி தான் நம்ம மைண்டில் வந்து யோசிக்கணும். இது காடுன்னா தெரியும். நம்ம காட்டில் வந்து எங்கள் தண்ணி இல்லாத இடம். அப்போ தண்ணினா காட்டாறு ஓடும். அங்கே காட்டில் வந்து ஆறு நீர் பார்த்தீங்கன்னா காட்டாறு. ஆனால் மற்ற மாதிரி முல்லை தோண்டியதெல்லாம் இப்படி நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. தாழை நெய்தலில் வந்து என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழை நெய்தல். அங்கே வந்து குரவம் பதில் இதெல்லாம் ஓரளவு நீங்கள் படிச்சு வச்சுருங்க. மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் அகில் வேங்கை, அங்கே கொன்றை காயா முல்லையில் இதெல்லாம் ஓரளவு நீங்கள் புரிஞ்சு படிச்சு வச்சுருங்க. அகில் வேங்கை கொன்றை காயா, இங்கே வந்து காஞ்சி மருதம், புன்னை ஞாழல் இலுப்பை பாலை அப்படி படிச்சு வச்சுருங்க. பறவைனா கிளி மயில்னா என்ன சொல்லியிருக்காங்க, மலையிலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிளியும் மயிலும் மலையில தான் இருக்குமா, காட்டில் இருக்காதா? இருக்கும். ஆனால் நீங்கள் குறிஞ்சினா கிளி மயில் அப்படி படிச்சு வச்சுருங்க. அடுத்தது காட்டுக்கோழி, காட்டில் இருக்கக்கூடியது காட்டுக்கோழி, மயிலும் காட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ காட்டுக்கோழினை கொடுத்து தான் எந்த நிலத்துக்குரியதுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா காட்டுக்கோழி மயில் எந்த நிலத்துக்குரியதுன்னு கேட்பாங்களே தவிர நம்ம கிளியும் காட்டுக்கோழின்னு கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுக்கு படிச்சுங்க. அப்புறம் நமக்கே தெரியும் நாரை நீர்க்கோழி. நாரைன்னா தண்ணீரில் இருக்கக்கூடியதான், நீர்க்கோழியும் தண்ணீரில் இருக்கக்கூடியது. அப்போ மருத நிலம் தண்ணீர் பகுதி, அங்கே உள்ள பறவை நாரை நீர்க்கோழியும் தண்ணீர் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? அடுத்தது கடற்காகம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நெய்தல். புறா பருந்து எங்கே இருக்குமானா நெய்தல் நிலத்தில் தான். பருந்துலாம் உங்களுக்கே தெரியும். பருந்து வந்து அங்கே தான் பெரும்பாலும் இருக்கும், பாம்பு வேட்டையாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை பார்த்தாச்சு. ஊர் வந்து குறிஞ்சினா சிறுகுடி, முல்லைனா பாடிச்சேரி, மருதம்னா பேரூர் மூதூர். அடுத்தது நெய்தல் வந்து தெரியும், பட்டினம் பாக்கம் சொல்லுவாங்களே, பாக்கம் பட்டினம் பாக்கம். ஓகேவா? இதெல்லாம் வரக்கூடியது நெய்தல் நிலம். குறும்புன்னு சொன்னால் பாலை. அப்புறமா பார்த்தீங்கன்னா பறை இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் காணாமல் படிச்சுட்டு வேண்டியதான். தொண்டகம், ஏறுகோட்பறை, மணமுலா, மீன்கோட்பறை, துடி. மீன்கோட்பறைனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மீன் நெய்தல். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் யோசிச்சு இதை மட்டும் பறைய படிங்க. யாழ் வந்து ஈஸி தான். குறிஞ்சி யாழ், முல்லை யாழ், மருத யாழ். ஒன்று மட்டும்தான். நெய்தலுக்கு மட்டும்தான் விளரி யாழ். அப்புறமா பாலை யாழ். யாழ் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எது மட்டும் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும், நெய்தலுக்கு மட்டும் விளரி யாழ், மீது எல்லாத்துக்குமே அதனுடைய பேரில் தான் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருங்க. பண்ணும் அதே மாதிரி தான். குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் அதே பேரில் தான் வரும். குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண். அப்புறம் நெய்தலுக்கு மட்டும்தான் செவ்வழிப்பண், பஞ்சுரப்பண், பாறைக்கு பஞ்சுரப்பண். அதை கொஞ்சம் அப்படி ஞாபகம் வச்சுருங்க. தொழில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா மலையில் வந்து என்ன தொழில்னா தேன் எடுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. மலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், அங்கே கிடைக்கக்கூடிய காய்கள் கனிகள், அப்புறம் அந்த தேன் எடுக்கிறது, இதுதான் அவங்களுடைய தொழில். கலங்கு இருக்கும், அந்த கலங்கை வந்து அகழ்ந்து எடுக்கிறது, இதுதான் அவங்களுடைய தொழில் குறிஞ்சி நிலத்துக்கு. முல்லையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆய்ச்சியர் தானே, ஆடு மேய்க்கிறவங்க தானே. அப்போ அவங்களுடைய தொழில் என்னது, ஆடு மேய்த்தல், அதாவது ஆடு மாடு மேய்த்தல், நிறை மேய்த்தல் சொல்லியிருப்பாங்க. நிறைங்கிறது வந்து ஆணிறை, அதான் ஆடு மாடு மேய்க்கிறது. ஓகேவா? அவங்களுக்கு அதான் தொழில். அதே பார்த்தீங்கன்னா மருத நிலனாலே நமக்கு தெரியும், மருதனாலே வயல் தான். வயலில் உழவர்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தொழில் என்னவா இருக்கும், அந்த வயலில் உள்ள களை எடுக்கிறது, நெல் அறுக்கிறது, இதுதான் அவங்களுடைய வேலை. அதை நீங்கள் நிலத்தை நீங்கள் மைண்டுக்குள்ளார வச்சு திங்க் பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் உள்ள மெயின் இதே அதுதான். அடுத்தது இவங்களுடைய வேலை என்னது, நெய்தல் நிலத்துக்கு வந்து தொழில் என்ன, அவங்களுக்கு வந்து மீன் பிடித்தல் தான் அவங்களுடைய தொழில். ஓகேவா? அதனால அவங்க மீன் பிடித்தல். கடைசி பாறை இடத்துல அவங்களுடைய வேலை என்ன, அங்கே ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் வரக்கூடிய மக்கள்கிட்ட வழிப்பறி கொலை செய்து அதை தான் எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. ஆடு மாடு மேய்க்க போகிறவங்களுடைய ஆடு மாடை நிறை வந்து கவர்ந்துட்டு போயிடுவாங்க. இது அவங்களுடைய தொழில். ஓகேவா? இதை மைண்டுக்குள்ளார வச்சு நீங்கள் கருப்பொருள் படிச்சிங்கன்னா எளிமையாக படிச்சிடலாம். ஓகே, நன்றி.